நபியே, உங்களுக்கு நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத் கொடுக்கலா, ஹிதாயத்தை நாங்க தான் கொடுக்கணும். தாயிஃபுடைய தியாகம் அல்லாஹ் ஜின்களுடைய ஒரு ஜமாத்துக்கு இஸ்லாத்தை கொடுக்கிறான். ஒருத்தர் கேட்டாரு, கஅபத்துல்லா உடைய திரைய கிழிக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு உன்னைய தவிர வேற யாரையும் கிடைக்கலையா? அல்லாஹ்க்கு நபியாக அனுப்புறதுக்கு உங்களைய தவிர வேற யாரும் இல்லையா நபியாக அனுப்புறதுக்கு? சின்ன புள்ளையோட தூண்டி விட்டு பரிகாசம் செஞ்சு நக்கல் பண்ணி கல்லுகளால அடிக்க வச்சாங்க சின்ன புள்ளையோட. பொருளோட விலைய 3 மடங்காக்கி அந்த விலைக்குத்தான் நீங்க விற்கணும். இது எங்கட சட்டம். இது அந்த உடன்படிக்கை இருந்துச்சு சொன்னா, நான் ஏண்ட மகனை முஹம்மத நான் உங்களோட கையில தாரன், நீங்க தேவைண்டா வேண்டி ஒன்று செஞ்சுக்கோங்க. அவர் முழு உடம்பாலயம் எனக்கு உதவியாக இருந்தாரு, பாதத்தால் அவருடைய சிறுக்குல உறுதியாக இருந்தாரு, அதனால அவருடைய பாதத்துக்கு மட்டும் தான் நரகத்தில் வேதனை செய்யப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி அப்படியே முன்னுக்கு கொண்டு நிப்பட்டாங்க, நீங்க இமாமத் செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார நேரத்தில் ஒரு வயசாலி பொம்புல முஹம்மது முஹம்மது என்று கத்தி கத்தி கூப்பிடுறா. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மதே திரும்பி பார்த்துரவானம். அரபிகள் சொல்லுவாங்க பிஸ்மிக் அல்லாஹும் என்று, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல மாட்டாங்க. நீங்க இது வலமைக்கு மாற்றமாக செல்றீங்க, யாரு நீங்க என்பதாக கேட்டாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا صدق الله العظيم. ஒரு கண்ணியமான ஒரு சங்கையான மாதத்தை அடைஞ்சிக்கிறோம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம், இந்த உம்மத்துக்கு ரஹ்மத்தாக, இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்தாக வந்து உதித்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க பிறந்தது இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் தான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்க்கணும், முழு உம்மத்தையும் ஈமானுக்குள்ளுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் என்பதற்காக வேண்டி பலவிதமான தியாகங்கள் செஞ்சாங்க. அந்த தியாகங்கள் ஒரு தியாகம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்தில் எப்போ அல்லாஹுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்குதோ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹபஷாவுக்காக வேண்டி அங்கே சஹாபாக்களை வெளியாக்கி ஹிஜ்ரத்தில் அனுப்பினாங்க. குறைஷிகளும் பின்னுக்கால போனாங்க. ஆனால் ஹபஷா உடைய மன்னன் முஸ்லிம்களுக்கு முழுமையாக உதவி செஞ்சு அந்த காஃபிர்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. எப்போ தோல்வியோட காஃபிர்கள் திரும்பி வந்தாங்களோ, நாளுக்கு நாள் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கூடுது, இஸ்லாம் பரவிக்கொண்டே இருக்குது. இந்த நேரத்தில் காஃபிர்களுக்கு தாங்க முடியாமல் இருக்குது. இந்த நேரத்தில் அபூ ஜஹல் சொன்னான், நாங்கள் ஒரு உடன்படிக்கை ஒன்று எழுதுவோம், இந்த பனு ஹாஷிம் பனு முத்தலிப் இவங்க முஹம்மது எங்கட கையில் தராத வரைக்கும் நாங்கள் அத்தனை பேரோடையும் நாங்கள் எங்களோட உறவை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். அவங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்கிறல்ல, அவங்களோட வியாபாரம் செய்கிறல்ல, அவங்களோட எந்த விதமான நிக்காஹல் செய்கிறல்ல, அவங்களோட முழுமையாக உறவை நாங்கள் துண்டிப்போம் என்று சொல்லி அது ஒரு உடன்படிக்கையை எழுதி காபத்துல்லா உள்ளுக்கு போயிட்டு கொள்விட்டு வந்தாங்க. முழு குறைஷிகளும் பனு ஹாஷிம் பனு முத்தலிபோட அந்த குடும்ப உறவை துண்டிச்சிட்டாங்க. நாள் கடக்குது, சிரமமாக இருக்குது வாழ்றது. அந்த நேரத்தில் பனு ஹாஷிம் பனு முத்தலிப் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அபி தாலிபுடைய ஒரு பள்ளத்தாக்கு பெரிய ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு, ஷாபி அபி தாலிப்னு சொல்லி. அந்த இடத்துக்குள்ளுக்கு போயிட்டு அங்கே வாழ ஆரம்பிக்கிறாங்க முஸ்லிம்களும் பனு ஹாஷிமும் பனி முத்தலிபும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, கடும் சிரமமான ஒரு காலம். 3 வருடங்கள் அதுக்குள்ளுக்கு கழிக்கிறாங்க.
யாரும் கொடுக்கல் வாங்கல் செய்யல. யாராவது வியாபாரத்துக்காக வேண்டி ஷாம்ல இருந்து, சிரியால இருந்து, யமன்ல இருந்து வந்தா அபூ லஹப் போயிட்டு சொல்லுவாரு, நீங்க யாரும் அவங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்ய வானம். அப்படி செய்யறதாக இருந்தா ஒரு பொருளோட விலையை 3 மடங்காக்கி அந்த விலைக்குத்தான் நீங்க விற்கணும். இது எங்கட சட்டம். இது வியாபாரம் செய்யோமேலா, வாங்க விற்கோமேலா, தின்றதுக்கு வழியும் இல்லை. வரலாறுல எழுதுறாங்க, இரவு நேரங்கள்ல பிள்ளைகள் பசியில முணங்கி முணங்கி அழுவும். அந்த சத்தத்தை கேட்டு மக்காவுடைய குறைஷிகள் சந்தோஷப்படுவாங்கள. கவலைப்படக்கூடிய ஒரு கூட்டமும் இருந்தாங்க. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நாள் இரவு நான் போறேன், என் காலுக்கு என்னம்போ ஒன்று பட்டுச்சு. அது நான் என்னென்று பார்க்கல, அப்படியே பசி அதை எடுத்து அப்படியே நாக்கில் வச்சு முழுங்கிட்டேன். இதுவரைக்கும் நான் என்ன தின்னேன்னு தெரியும் எனக்கு. அது மலத்திட விட்டையாக இருக்கலாம், ஏதாவது புழுப்பூச்சிகளாக இருக்கலாம், என்ன தின்னன் இதுவரைக்கும் தெரியா. ஏன் அவ்வளோ பசியோடு இருந்தேன் நான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, ஒன்றுக்கு போறதுக்கு நான் போனேன். போற நேரத்தில் ஒரு ஒட்டகத்தினுடைய காஞ்ச தோல் ஒன்று இருந்துச்சு. பசி தாங்கேலா அந்த காஞ்ச தோல் எடுத்து நெருப்புல காட்டி சுட்டு அது தண்ணியில போட்டு அதை அப்படியே சாப்பிட்டு தண்ணியை குடிச்சேன் நான். அவ்வளோ ஒரு சிரமமான காலம் கழிஞ்சிட்டு. இந்த நேரத்தில் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னால அவங்களோட மாமி தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பார்க்குறாங்க, ஏண்ட மாமி சிரமத்தோடு இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு 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 மூட்டை ஒன்றுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு அபி தாலிப்க்கு போற வழியில அபூ ஜஹல் காண்றான். கேட்குறான், என்ன உங்களோட மாமிக்கு சாப்பாடு கொண்டு போறீங்க போல, நாங்கள் சட்டம் போட்டிக்கிறோம் போகக்கூடாது என்று பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த இடத்துக்கு அபுல் புக்தரி என்று சொல்லி ஒரு மனிதர் வாராரு. வந்து கேட்குறாரு, என்ன விஷயம்? இல்லை, இப்படித்தான் நான் என் மாமிக்கு சாப்பாடு கொண்டு போறேன். அபூ ஜஹல் தடுக்கிறாரு. கேட்கிறார், உனக்கேன் தேவைக்கில்லாத வேலை? அவருடைய மாமிக்கு அவர் சாப்பாடு கொண்டு போறாரு, நீ ஏன் தடுக்கிறாய்? ஓட குடும்பமா இருந்தா நீ பார்த்து கொண்டிருக்க மாட்டியே என்று சண்டை முத்திர நேரத்தில் அந்த அந்த அபூ ஜஹல் கொஞ்சம் தேவைக்கில்லாத வார்த்தைகள் ஏசக்கொல ஆத்திரம் வந்து கீழே ஒட்டகத்தினுடைய ஒரு முள் ஒன்று இருந்துச்சு, எடுத்துடுறாங்க. அப்படியே அந்த அபூ ஜஹல்ட மண்டை பொழந்து ரத்தம் வருவது. அபூ ஜஹல் அந்த அடிச்ச உடனே திரும்பி பார்க்குறாங்க. அந்த ஷோபே அபி தாலிப் வாசல்ல இருந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கொண்டிருந்தாங்க. அபூ ஜஹலுக்கு வெக்கம் தாங்கல்ல, அப்படியே பேட்டுட்டான். முஸ்லிம்களுக்கு நாளுக்கு நாள் கஷ்டங்கள் கூடிக்கொண்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஹிஷாம் பின் அம்ர் என்று செல்லக்கூடிய மனிதர் வந்தாரு. வந்து யோசிச்சாரு, இது எங்கட குடும்பம் தான் எப்படி பார்த்தாலும். இவங்க திருமணம் முடிக்கலா, தின்னேலா, குடிக்கலா, நாங்க தின்றோம், குடிக்கிறோம், நல்ல வாழ்றோம், இந்த சோதனை தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்குதே என்று சொல்லி பார்த்து அவங்க நேரடியாக பேட்டு ஜுஹைர் இப்னு அபி உமையா என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமிட மகன் ஆத்திகா பின்து அப்துல் முத்தலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொந்த மாமிட மகன்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, உங்களோட உம்மாவுடைய குடும்பம் கஷ்டப்படுதாங்க, நீங்க எப்படி நிம்மதியாக இருக்கிறீங்க? அவங்க தின்ன இல்லாம இருக்கிறாங்க, குடிக்க இல்லாம இருக்கிறாங்க என்று சொல்லி அவங்கள தஸ்கீல் பண்ணி எடுத்து அவங்க 2 பேரும் போனாங்க. முத்தைம் இப்னு அதி என்று சொல்லி ஒருத்தர்கிட்ட அவரையும் தஸ்கீல் பண்றாங்க. நாங்க இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் என்று சொல்லி அவங்க 3 பேரும் சேர்ந்து அபுல் புக்தரிய பேட்டு, ஜமாத் இப்னு அஸ்வத் அவங்கள பேட்டு, 5 பேரும் சேர்ந்து அடுத்த நாள் ஃபஜ்ர்ல பேட்டு சத்தத்தை உயர்த்தி சொல்றாங்க, அந்த பனு ஹாஷிம்க்கும் பனு முத்தலிப்க்கும் அநியாயம் செஞ்சிருக்கிறீங்க, அவங்களுக்கு செஞ்சிருக்கிற வேலை சரி வராது, உடனடியாக அந்த உடன்படிக்கையை முறிக்கணும் என்ற பேச்சுவார்த்தை போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபை கூப்பிட்டு சொன்னாங்க, சாச்சா அந்த உடன்படிக்கை எழுதி கொள்வினாங்களே, அதில் அரபிகளோட வளமை ஒன்றிக்குது, பிஸ்மிக் அல்லாஹும் என்று ஆரம்பத்தில் எழுதுவாங்க. அந்த பிஸ்மிக் அல்லாஹும் என்ற வார்த்தையை தவிர அந்த முழு உடன்படிக்கையையும் கரையான் அரிச்சிட்டு இப்ப அந்த உடன்படிக்கை காபத்துல்லாஹ்க்குள்ளுக்கு இல்லை. உடனடியாக அபூ தாலிப் வந்து சொன்னாரு, காபத்துல்லா கிட்ட வந்து சொன்னாரு, உங்களோட எழுதின உடன்படிக்கையை நீங்க காட்டுங்க, உங்களோட காபத்துல்லாஹ்க்குள்ளுக்கு அது உடன்படிக்கை இல்லை பிஸ்மிக் அல்லாஹும் என்ற வார்த்தையை தவிர. சும்மா சரி அந்த உடன்படிக்கை இருந்துச்சு என்று சொன்னா நான் ஏண்ட மகனை
முஹம்மத நான் உங்களோட கையில தாரன், நீங்க தேவைண்டா வேண்டி ஒன்று செஞ்சுக்கோங்க. அவ்வளவு உறுதி சாச்சாவுக்கு சொன்னாரு. காபத்துல்லாக்குள்ளுக்கு போயிட்டு பார்க்கிற நேரத்தில் அந்த உடன்படிக்கை இல்லை, பிஸ்மிக் அல்லாஹும் என்ற வார்த்தை மட்டும் தான் இருந்துச்சு. அன்னையோட அந்த ஷோபே அபி தாலிப்ல இருந்த கஷ்டப்பட்ட சிரமப்பட்ட எல்லா சஹாபாக்களும் வெளியே வந்து அந்த உடன்படிக்கை முடிஞ்சு பழையமாய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்து கொஞ்ச நாள் போகல, நுபுவத்துடைய 10வது வருஷம் ரமதான் அல்லது ஷவ்வால் மாசத்துல அபூ தாலிப் வஃபாத் ஆகுறாங்க. சக்கராத்துடைய ஹாலாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு செய்தி அனுப்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடிக்கொண்டு வந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு அபி உமையாவும் அபூ ஜஹலும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, சாச்சா நீங்க ஒரே ஒரு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா மட்டும் சொல்லுங்க, அடுத்ததை நான் அல்லாஹ் கிட்ட சிஃபாரிஷ் செய்கிறேன். பக்கத்தில் இருந்த அபூ ஜஹலும் அப்துல்லாஹ் இப்னு அபி உமையாவும் 2 பேரும் திருப்பி சொன்னாங்க, கடைசி நேரத்தில் நீங்க போனீங்க என்று சொன்னா உங்களோட மூதாதைகளோட மார்க்கத்தை உற்றுவீங்க, நீங்க முஹம்மதுக்கு பயந்து போன மாதிரி இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களா சொல்லி குழப்பி கொண்டிருந்தாங்க. கடைசி நேரத்தில் ரூஹ் பிரியக்கூடிய நேரத்தில் கடைசியா சொன்னாரு, அலா மில்லத்தி அப்துல் முத்தலிபுடைய அதே மார்க்கத்தில் ஷிர்கில் இருந்து நான் மௌத்தா போறேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ல அஸ்தக்ஃபிரன்ன லி அம்மி, நான் என் சாச்சாவுக்கு மாலம் அன்ஹு அதை விட்டும் தடுக்கப்படாத வரை நான் இஸ்திக்ஃபார் செய்வேன். ஏனென்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாச்சா அபூ தாலிப போல உதவி செஞ்சவங்க யாரும் இல்லை. அவ்வளவு உதவியாக இருந்தாங்க. அபூ தாலிப் தன்னை சொந்த பிள்ளைய போல பாதுகாத்தாங்க. தாவத்துடைய நேரத்தில் கூட இருந்தாங்க. எல்லா விதமான சிரமங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்காக வேண்டி சுமந்து கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தாங்கல்ல ஜனாசா சொன்னாங்க, நான் இஸ்திக்ஃபார் செய்வன், அல்லாஹ் என்னைய தடுக்கும் வரைக்கும் மான் கானலில் முஷ்ரிகீன் மா காலின் நபி ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன் என்று சொல்லி அல்லாஹ் ஆயத் இறக்கி வச்சான். முஷ்ரிக்கீங்களுக்காக வேண்டி ஒரு நபிக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறது ஹராம் என்று சொல்லி அதுக்கு பொறுத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இஸ்திக்ஃபார் செய்யறத தடுத்தாங்க. அல்லாஹ் ஆயத் இறக்கினான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே உங்களுக்கு நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத் கொடுக்கலா, ஹிதாயத்தை நாங்க தான் கொடுக்கணும். கண்ணியமானவர்களே சகோதரர்களே, அவங்க மௌத்தாகினத்துக்கு பின்னால 4 புள்ளிகள் இருந்தாங்க. ஒன்று தாலிப், ஒன்று அகீல், ஒன்று ஜாஃபர், ஒன்று அலி ஜாஃபர் 2 பேர் ரலியல்லாஹு அன்ஹுமா இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த நேரம் வரைக்கும் மற்ற 2 பேரும் இஸ்லாத்துக்கு வந்திக்கல. வாப்பட வராசத்து சொத்து அந்த 2 பேருக்கு மட்டும் தான் கிடைச்சிட்டு. முஸ்லிம்களுக்கு காஃபிருடைய வராசத்து வரமாட்டுச்சு. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போயிட்டு வாப்பாவுடைய ஜனாசாவை தஃபன் செஞ்சாங்க, கபூரில் இறங்கி அடக்கினாங்க. வெளியே வந்ததோட சொன்னாங்க, அலி நீங்கள் ஒரு காஃபிர்ட ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டி அடக்கி வைக்கிறீங்க, நீங்கள் குளிச்சுட்டு வாங்கன்றாங்க. அலி ரலியா தான் குளிச்சுட்டு வந்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு உதவியாக இருந்தாங்க அபூ தாலிப், என்ன ஹாலாத்? சொன்னாங்க, அவர் முழு உடம்பாலயம் எனக்கு உதவியாக இருந்தாரு, பாதத்தால் அவருடைய ஷிர்க்குல உறுதியாக இருந்தாரு, அதனால அவருடைய பாதத்துக்கு மட்டும் தான் நரகத்தில் வேதனை செய்யப்படும். முழு உடம்புக்கும் நரக வேதனை இல்லை, அந்த நரகத்தில் பாதத்துக்கு மட்டும் வேதனை செய்யப்படும். அந்த பாதத்துடைய வேதனையால தலையில ஈக்கிற மூளை கரைஞ்சி கொட்டும் என்றாங்க. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, அபூ தாலிப் மௌத்தாகி ஒரு 3 நாள் அல்லது 5 நாள், சிலவங்க சொல்றாங்க 3 நாள், சில முஅர்ரிஹீன்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க 5 நாள். இந்த 5 நாளைக்குள்ளுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உடைய மௌத்தும் ஏற்படுவது. முழுமையான உதவி தீனுக்கு அபூ தாலிப், முழுமையான ஆறுதல் தண்ட மனைவி, 2ம் இல்லாம போச்சு. உதவியும் இல்லை, ஆறுதலும் இல்லை. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, மக்களை இருந்த ஆக பெரிய செல்வம் உள்ள பெண்மணி. அவங்க வியாபாரத்துக்கு அவங்களோட சாமானம் அனுப்புவாங்க. முழு குறைஷிகளுடைய சாமானத்தை விட இவட சாமானங்கள் அதிகமாய்க்கும். அவ்வளோ பெரிய செல்வம் உள்ள பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருமணம் முடிக்கிற நேரத்தில் பெரிய கோடீஸ்வரியாக இருந்தாங்க.
ஆனால் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, கடைசி மௌத்தாகிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையை மறைச்சாங்க, கால் விளங்குது. புடவையை இழுத்து காலை மறைக்க பார்த்தா தலை விளங்கிச்சு. அந்த நேரத்தில் தலையை மறைச்சிட்டு இதுகிர் வைக்கோல் போல ஒன்றை கொண்டு வந்து அந்த காலை மறைச்சி அழுந்து சொன்னாங்க, நான் அந்த ஹிரா குகையிலேருந்து ஓடி வார நேரத்தில் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று சொல்லி ஓடிக்கொண்டு வந்தேன். நான் என்னைய ஒரு போர்வல்ல, என்னைய போத்துங்க நடுங்குது என்று சொன்னேன். எனக்கு ஒரு போர்வையால போத்தினா நான் சொன்னேன், ஹதீஜா எனக்கு தாங்குதில்லை நடங்குது என்று சொல்லி திருப்பி ஒரு போர்வையை போத்தினா, ஹதீஜா தாங்குதில்லை என்று சொன்னேன். திருப்பி ஒரு போர்வையை போத்தினா, ஒன்றின் பின் ஒன்றாக 7 போர்வையில என்னைய போத்தி ஏன நடுக்கத்தை இல்லாமாக்கினா. இன்றைக்கு அந்த ஹதீஜா நான் ஜனாசாவாக இருக்கிறா. அவட காலை மறைச்சா தலையை மறைக்கிறது கேளா, தலையை மறைச்சா காலை மறைக்கிறது கேளா. அந்த இதுகீர் என்று செல்லக்கூடிய ஒரு விதமான அந்த அந்த வைக்கோல் போல ஒன்று எடுத்து அதால காலை மறைச்சித்தான் தஃபன் செஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, முழு செல்வத்தையும் தீனுக்காக வேண்டி செலவழிச்சாங்க. முழு செல்வத்தையும், அவ்வளோ பெரிய சீமாட்டி முழு செல்வத்தையும் தீனுக்கு செலவழிச்சாங்க. கடைசி மௌத்தாகிற நேரத்தில் கஃபன் செய்யறதுக்கு ஆடை இல்லாத நிலைமையில தான் மௌத்தாகினாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, 2 பேரும் மௌத்தாகிட்டாங்க. நபி அவங்களுக்கு ஆறுதல் இல்லை. குறைஷிகளோட நோவின நாளுக்கு நாள் கூடுது, பாதுகாப்பு இல்லை, சேஃப்டி இல்லை. இப்ப யோசிக்கிறாங்க, அந்த தாயிஃப் இது பக்கத்துக்குல சகீஃப் கிளையினர்கள் நல்ல பலமானவங்க, நல்ல கூவத்துள்ளவங்க, அவங்களோட டிஃபென்ஸ் நல்ல இருக்குது, அவங்களோட நல்ல பாதுகாப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட யோசிச்சாங்க, அவங்களுக்கிட்ட பேட்டு பாதுகாப்பு தேடலும் என்று சொல்லி தண்ட அடிமை ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கையை பிடிச்சு கொண்டு அவங்களையும் கூட்டிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபை நோக்கி போறாங்க. தாயிஃப்க்கு பேட்டு தாயிஃப்ல முதலாவது சந்திச்சாங்க 3 சகோதரர்களை, தாயிஃபுடைய 3 தலைவர்கள். அவங்க அப்து யாலீல், மஸ்ஊத், ஹபீப் 3 பேரையும் சந்திக்கிறாங்க. சந்திச்சு போட்டு சொல்றாங்க, நான் இந்த உம்மத்துடைய நபியா ஈக்கிறன் என்று சொல்லி முழு தாவத்தையும் முன்வைக்கிறாங்க. அவங்களோட புறத்துல இருந்து வந்த பதில் ஈக்குது. அவங்களோட புறத்துல இருந்து வந்த பதில் அது ஒரு நல்ல பதிலாக இருக்கல்ல, அது ஒரு மோசமான பதிலாகத்தான் இருந்துச்சு. ஒருத்தர் கேட்டாரு, கஅபத்துல்லா உடைய திரைய கிழிக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு உன்னைய தவிர வேற யாரையும் கிடைக்கலையா? இன்னொருத்தர் கேட்டாரு, அல்லாஹ்க்கு நபியாக அனுப்புறதுக்கு உங்களைய தவிர வேற யாரும் இல்லையா நபியாக அனுப்புறதுக்கு? மற்றவர் சொன்னாரு, நீங்க பொய்க்கு நபி என்று சொன்ன உண்மையே நபியாக இருந்தா உங்களோட எனக்கு பேசலாம். நீங்க பொய்க்கு நபித்துவத்தை வாதிட்டீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பாம நபி அவங்கள அந்த இடத்துல வச்சு சின்ன புள்ளையோட தூண்டி விட்டு பரிகாசம் செஞ்சு நக்கல் பண்ணி கல்லுகளால் அடிக்க வச்சாங்க. சின்ன புள்ளையோருக்கு அடிச்சு விரட்டினாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கூட இருந்தேன். நபி அவங்களுக்கு கல் வார நேரத்தில் அங்கல இஞ்சல 3-4 திசையிலையும் ஓடி 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 அந்த கற்களை தடுத்து கொண்டன். ஏன் முழு தலையும் காயமாகிச்சு, முழு தலையாலையும் ரத்தம் அடைஞ்சு கொண்டிருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல பட்டு பட்டு கால் பாதத்தில் பட்டு பட்டு முழு காலும் ரத்தத்தில் மூழ்கி போயிட்டு இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிரமம், கஷ்டம், கடினமான சிரமம் ஏற்பட்டுச்சு. அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உத்பா ஷைபா உடைய ஒரு ஈச்சப்பழ தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. உத்பா ஷைபா மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சவங்க. இந்த பட்ட அடியையும் இரத்தத்தையும் பார்த்து உத்பா ஷைபா உடைய மனசுல ஒரு பாவம், இரக்கம் உண்டாகி தண்ட அடிமை அத்தாச கூப்பிட்டு சொன்னாங்க, ஈச்சப்பழ அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து ஒரு கிரேப்ஸ் கொலையை வெட்டி ஒரு பிளேட்ல வச்சு சொன்னாங்க, இதை பேட்டு நீங்க முஹம்மது கையில கொடுங்க, முஹம்மதுக்கு சொல்லுங்க, கட்டாயமாக இந்த திராட்சையிலிருந்து இந்த கிரேப்ஸ்ல இருந்து 2-3 காயை சாப்பிட சொல்லுங்க என்று சொல்லி கொடுத்து அனுப்பினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தாங்க.
அத்தாஸ் அந்த தட்டில் வச்சு அந்த கிரேப்ஸை கொண்டு வந்து கொடுக்குற நேரத்தில் 2 கிரேப்ஸ் எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வாயில வச்சாங்க. அத்தாஸ் கேட்டாரு, நீங்க எந்த ஊரு, எங்கிருந்து வாரீங்க? இது அரபிகள் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லே. அரபிகள் சொல்லுவாங்க பிஸ்மிக் அல்லாஹும் என்று, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல மாட்டாங்க. நீங்க இது வலமைக்கு மாற்றமாக செல்றீங்க, யாரு நீங்க என்பதாக கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவ்வளோ விளப்பமாக இந்த விஷயத்தை கேட்கிறீங்களே, நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? சொன்னாரு, நான் நெய்னவா என்ற ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன். சொன்னாங்க, அப்படியா? அந்த நெய்னவால தானே ஏண்ட சகோதரன் யூனுஸ் பின் மத்தா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த யூனுஸ் நபி அந்த ஊருக்கு தானே வந்தாங்க. கேட்டாங்க, அப்ப நீங்க யாரு? சொன்னாங்க, யூனுஸ் எப்படி இந்த உம்மத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நானும் இந்த உம்மத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, 2 கையையும் எடுத்து கையை மோந்து, நெத்தியையும் மோந்து, காலையும் மோந்து போட்டு சொன்னாங்க, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க ஒரு தூதுவர் என்பதாக நான் சாட்சி சொல்றேன் என்று சொல்லி இஸ்லாத்துக்குள்ளுக்கு வந்தாரு. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த உத்பாவும் ஷைபாவும் கூப்பிட்டு சொன்னாங்க, அத்தாஸ், இது என்ன வேலை செய்றாய்? நீ ஈக்கக்கூடிய நஸ்ரானியத்துடைய மார்க்கம் ஈக்குதே, இந்த நஸ்ரானியத்துடைய மார்க்கம் அது சிறந்த ஒரு மார்க்கம். நீ அந்த மார்க்கத்தை விட்டு போட்டு நீ இந்த ஒரு மார்க்கத்துக்கு போறியா என்று சொன்ன நேரத்தில் சொன்னாங்க, இல்ல, இவர் தான் இந்த உம்மத்தில் வார உண்மையான நபி. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி கர்னுல் சாலிப் என்ற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. கர்னுல் சாலிப் அந்த இடத்துக்கு உட்கார்றாங்க. மேல ரத்தம் மடிஞ்சு கடும் களைப்பாக இருக்குது. மேலே ஏதோ ஈக்கிரமா இருக்குது. தலையை தூக்கி பார்த்தாங்க, தலைக்கு மேல ஒரு மேகம் இருக்குது. அந்த மேகத்துல உற்று பார்க்குறாங்க. மேகத்துக்குள்ளுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. கேட்டாங்க, முஹம்மத், நான் வந்திருக்கிறேன், மலைகளுடைய பொறுப்புதாரி, அந்த மலக்கையும் கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அல்லாஹுடைய கட்டளை நபியே, நீங்க என்ன ஏவுறீங்களோ, நீங்க என்ன கட்டளை எங்களுக்கு சொல்றீங்களோ, அந்த கட்டளையின் படி செயல்படுத்துறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். அந்த நேரத்தில் அந்த மலக்கு, அந்த மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு சொன்னாரு, முஹம்மத், உங்களை இவ்வளோ நோவிச்சிக்கிறாங்க, உங்களுக்கு இவ்வளோ நோவினைகள் தந்திருக்கிறாங்க, நீங்க சரி என்று சொன்னீங்க என்று சொன்னா இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கிற தாயிஃபிக்குதே ஒரே நெசுக்காக நெசுக்கி போட்டா முழு தாயிஃபும் அழிஞ்சிடுவாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக வந்தவங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல, இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம உடையிலும், ஆனால் இவங்களோட பிள்ளைகள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்குரிய ஒரு கூட்டம் வருவாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அன்றைக்கு அந்த தாயிஃப் அழிக்கப்பட்டிருந்தா நீங்க முஸ்லிம்களாக இருந்திருக்க மாட்டோம் இன்னைக்கு. ஏனென்று சொன்னா, பிற்காலங்கள்ல முஹம்மத் பின் காசிம் அத்-தகஃபி என்று தாயிஃபை சேர்ந்த ஒரு 18 வயது வாலிபர் தான் இந்த சிந்துடைய பிரதேசம், இந்த இந்தியா, பாகிஸ்தான், பூட்டான், நேபாள், பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்ந்தது சிந்துடைய பிரதேசம். இந்த சிந்துடைய பிரதேசத்துக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு வந்தவங்க தான் முஹம்மத் பின் காசிம் அத்-தகஃபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொன்ன வார்த்தைக்குதே, நான் இப்ப இவங்க என்னைய ஏற்றுக்கொள்ளாட்டியும் என்னைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் பின்னுக்கு உருவாகுவாங்க, பின்னுக்கு இஸ்லாத்துக்குள்ளுக்கு வருவாங்க என்று சொல்லி அவங்களோட மேல நல்லெண்ணம் வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போறாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, போற வழியில ஜாத்துன் நஹ்லா என்ற செல்ற இடத்துல போயிட்டு தங்கிக்கிறாங்க. அங்க ஒரு நாள் தங்குறாங்க. இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுற நேரத்துல 4-5 ஜின்கள் அவங்கள கடந்து கொண்டு போற நேரத்துல அந்த ஜின்கள் அப்படியே நின்றாங்க. வைஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் கௌல ஃபலம்மா ஹதரூஹு காலு அன்சிது என்று சொல்லி அல்லாஹ் சூரத்தில் ஜின்ன தெளிவாக சொல்றான். அந்த 4-5 ஜின்களும் போற நேரத்துல குர்ஆனுடைய சத்தம் கேட்டதோட சொன்னாங்க, இது மூசாக்கு பிறகு இறக்கப்பட்ட ஒரு குர்ஆன் போல இருக்குது.
மூசாக்கு பிறகு இறக்கப்பட்ட ஒரு வேதம் போல இருக்குது என்று சொல்லி அந்த குர்ஆனை முழுமையாக கேட்டு அவங்களோட கூட்டத்துக்கு போய் சொன்னாங்க, அஜீபு தாஇ அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தாயிக்கு நீங்க எல்லாம் பதில் கொடுங்க என்று சொல்லி அந்த தாயிஃபுடைய தியாகம் அல்லாஹ் ஜின்களுடைய ஒரு ஜமாத்துக்கு இஸ்லாத்தை கொடுக்கிறான். எப்ப தாவத்துடைய உழைப்பு பூமிக்கு மேல ஆமாக நடக்குமோ அல்லாஹ் ஹிதாயத்தை ஆமாக்கி வச்சுப்பான். ஹிதாயத் ஆம். உழைப்பு நடக்குது எங்கேயோ, ஹிதாயத் வருது வேற எங்கேயோ. உழைப்பு நடந்துச்சு தாயிஃப்ல, உழைப்பு நடந்துச்சு தாயிஃப்ல. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு தாயுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறோம், உம்மத்துக்கு தாவத் கொடுக்கிறோம், முழு உம்மத்தும் தீனுக்குள்ளுக்கு வரணும் என்று விரும்புகிறோம். இந்த தாயுடைய தன்மை எப்படி இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கர்னுஸ் ஆலிப் என்ற இடத்துக்கு வந்து கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அஸ்கு இலைக்க துஅஃப குவதி, யா அல்லாஹ் நான் ஏண்ட பலஹீனத்தை உனக்கிட்ட முன் வைக்கிறேன். வகில்லத ஹீலதி, எனக்கு மக்கள் கிட்ட தந்திரமாக பேச தெரியா. வஹவானி அலன்னாஸ், நான் மக்கள் கிட்ட தாழ்ந்தடைந்தவனாக இருக்கிறேன். மக்கள் யாரும் என்னைய மதிக்கிறாங்க இல்லையா அல்லாஹ், யாரும் என்னைய மதிக்கிறாங்க இல்ல. அந்த ரப்புல் முஸ்ததாஃபீன், நீ தான் பலஹீனமானவர்களுடைய ரப்பு. இலாமன் தகிலுனி, என்னைய யாருக்கிட்ட பொறுப்பு கொடுக்க போறாய்? இலா அதுவின் பஈதின் யதஹஜ்ஜபுனி, தூரமான ஒரு எதிரி என்னைய தாக்க போறவன் கிட்ட என்னைய பொறுப்பு கொடுக்க போறியா? வ இலா கரீபின் சதீகின் மல்லக்தஹு அம்ரி, ஏண்ட விஷயத்தை பொறுப்பெடுக்க கூடிய ஒரு நண்பரின் பக்கம் நீ பொறுப்பு கொடுக்க போறியா? கைர அன்ன ஆஃபியத்தக அவுஸஅலி, என்றாலும் உன் ஆஃபியத் எனக்கு விசாலமானதாக இருக்குது. அஊது பிநூரி வஜ்ஹிக அல்லதி அஷ்ரகத் லஹு ظுலுமாத் வஸலுஹு அலைஹி அம்ரு துன்யா வல் ஆখিরা அன் யஹில்ல அலைய கலபுக் வஅன் தன்ஸில அலைய ஸகதுக் வலகுல் உத்பா லா ஹவுல வலா குவத்த இல்லா பிக். சொன்னாங்க, யா அல்லாஹ் உனக்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன், உன்னோட வேதனை எனக்கு இறங்க கூடாது தாவத்துடைய உழைப்புல குறை செஞ்சதுனால. யாரும் செல்றது இது? நபி அவங்க சொல்றாங்க, அடிப்பட்டு ரத்தம் மேல் நிறைய தண்ட குறைய முன் வச்சாங்க. யா அல்லாஹ் இவருக்கு தாவத் கொடுத்தேன், நான் இவருடைய தாவத்தை கேட்கிற அளவுக்கு என்ன தாவத் இல்லை. நான் பலஹீனம், அவர் பலஹீனம் அல்ல, நான் பலஹீனம். இது தாய்கள்கிட்ட வர வேண்டிய முக்கியமான சிபத். நாங்க தாவத்தில் ஈடுபடுறோம், கொடுக்கிறோம், 2 டிப் கஸ்தில போயிட்டு சொன்னத்தோடு அவர் பேச்ச கேட்கலாட்டி நாங்க சொல்றோம் அவனுக்கு எங்க ஹிதாயத் கிடைக்க போகுது? ஆட்களை மதிக்கிறான் அவன். கண்ணியமானவர்களே, இது தாயுடைய சிபத் இல்லை. 1000 தடவை போங்க, அவர் உங்களை அடிச்சாரு, விரட்டினாரு, நாங்க எங்களுக்கு நபியுடைய சிஃபத் தரணும். யா அல்லாஹ் ஏண்ட பலஹீனம், எனக்கு இவரை டக்கல் பண்ண தெரியா, இவரை தந்திரமாக பேச எனக்கு தெரியா. இது ஒரு தாயுடைய சிஃபத். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உழைப்பு நடக்குது அங்க தாயிஃப்ல, ஹிதாயத் கிடைக்குது ஜாத்துன் நஹ்லா என்ற இடத்துல அந்த ஜின்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காக்குள்ளுக்கு வாராங்க. மக்கால இருந்து வெளியாகி போயிட்டாங்களே, இப்ப இவங்களுக்கு மக்காக்குள்ளுக்கு வரத்துக்கு பாதுகாப்பு இல்லை. நேரடியாக ஹிரா குஹைக்கு போறாங்க. ஹிரா குஹைக்கு போயிட்டு ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுப்பினாங்க, அஹ்ரஸ் இப்னு ஷரீக் கிட்ட போங்க, எனக்கு போயிட்டு எனக்கு பாதுகாப்பு கேளுங்க அவர்கிட்ட. அஹ்ரஸ் இப்னு ஷரீக் கிட்ட போனாங்க, போயிட்டு கேட்டாங்க, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க மக்காவுக்கு, பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு தரையிலுமா? சொன்னாங்க, இல்ல இல்ல, எனக்கும் குறைஷிகளுக்கும் உடன்படிக்கைக்குது, எனக்கு பாதுகாப்பு தரையிலா. அதே நேரத்தில் சுஹைல் இப்னு அம்ர் கிட்ட போனாங்க. சுஹைல் இப்னு அம்ர் கிட்ட போயிட்டு கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலுமா? சொன்னாங்க, பனு காபோடையும் பனு ஆமிரோடையும் பனு பக்ரோடையும் எனக்கு உடன்படிக்கைகள் இருக்குது, அதனால முஹம்மதுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க, முத்இம் இப்னு அதி கிட்ட போங்க, முத்இம் இப்னு அதி கிட்ட போங்க, அவர்கிட்ட போயிட்டு கேளுங்க பாதுகாப்பு. முத்இம் இப்னு அதி கிட்ட போயிட்டு கேட்ட நேரத்துல சொன்னாரு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கிறேன் நான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டி வந்து மகன்மார்ட்ட சொன்னாரு, ஆயுதங்களோட காபத்துல்லாவுடைய வாசல்ல இருங்க என்று சொல்லி அவங்களோட வாகனத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றிக்கொண்டு காபத்துல்லா உள்ளுக்கு கூட்டி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, முஹம்மது ஏன பொறுப்புக்குள்ளுக்கு வந்துட்டாரு,
யாருக்கும் முஹம்மதுக்கு கை வைக்கலா, யாருக்கும் முஹம்மதுக்கு கை வைக்கலா. முஹம்மது ஏண்ட பொறுப்புக்குள்ளுக்கு வந்துட்டாரு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சொல்லி போட்டு அந்த மகன்மார் எல்லாம் ஒரு சுத்தி வளர்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாப்பாக மக்காக்குள்ளுக்கு கூட்டி வந்தாங்க. காபத்துல்லாக்குள்ளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தமிட்டாங்க. அது முத்தமிட்டுட்டு வந்து தவாஃப் செஞ்சாங்க. 2 ரக்காத் சுன்னத் தொழுந்தாங்க. சுன்னத் தொழுந்துட்டு அவங்க அப்படியே பாதுகாப்பாக கூட்டி போனாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சாச்சா இல்ல பாதுகாக்கிறதுக்கு, மனைவி இல்ல ஆறுதல் செலுத்துறதுக்கு யாராவது உதவி செய்வாங்க என்று சொல்லி போனா அவங்களுக்கிட்டே அடிபட்டுட்டு வந்து நொந்து மிச்சம் வேதனையோட ஈக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உலகத்துல எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்க நாடினார். உலகத்தில் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கல அப்படியான ஆறுதல். அந்த ஆறுதலை கொடுக்க அல்லாஹ் நாடினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் இரவு உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா உடைய வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கனவுகள் வார மாதிரி இருந்துச்சு. கனவுகள் கண்டு கொண்டிருந்தாங்க. திடீரென்று பார்க்குறாங்க, முழிச்சு பார்க்குறாங்க, கூரை பிரிஞ்சிக்குது. கூரையில இருந்து ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் ஹஸ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரும் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பாட்டினாங்க. எழுப்பாட்டி கொண்டு கூட்டி கொண்டு போனாங்க ஹரத்துக்கு. ஹரத்துல படுக்க வச்சாங்க. கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. திருப்பி எழுப்பாட்டினாங்க. ஹத்தீம் குள்ளுக்கு கொண்டு வந்தாங்க. ஹத்தீம் குள்ளுக்கு கொண்டு வந்து ஹத்தீம்ல வச்சு அவங்களோட உள்ளத்தை பொளந்து ஷக்கு சதுர் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 4 சந்தர்ப்பங்கள்ல ஷக்கு சதுர் என்பது நடந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தங்க தட்டில ஐஸ் கட்டி ஜம்சம் தண்ணி இது 2ஐயும் கொண்டு வந்து அவங்களோட உள்ளத்தை பொளந்து உள்ளத்துல உள்ளுக்கு இருந்து நெஞ்சில இருந்து அவங்களோட உள்ளத்தை வெளியெடுத்து அந்த உள்ளத்துல உள்ள கருப்பு ஒரு சதை துண்டை பிச்சு வீசினாங்க. சொன்னாங்க, ஹாதா ஹப்பு ஷைத்தான், இதுதான் ஷைத்தானுடைய பங்கு. வீசிட்டு ஐஸ் கட்டியாலையும் ஜம்சமாலையும் உள்ளத்தை கழுவினாங்க. உள்ளத்தை கழுவி ஹிக்மத் ஞானத்தையும் இல்மையும் ஒரு தட்டில கொண்டு வந்திருந்தாங்க. அந்த உள்ளத்துல போட்டு ஹிக்மத்தையும் ஞானத்தையும் நிரப்பி உள்ளத்துல வச்சு தச்சாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 4 வயசு நடந்துச்சு, 10 வயசு நடந்துச்சு, நுபுவத் கிடைக்கிற நேரத்தில் நடந்துச்சு, மிஅராஜ் உடைய நேரத்தில் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்தை தச்சத்துக்கு பின்னால அந்த புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்பட்டு இருந்துச்சு. ஒரு ரிவாயத்தில் வருவது, புராக் என்பது அது சொர்க்கத்தில் மேஞ்சி கொண்டு இருந்த ஒரு மிருகம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துட்டு வராங்க. சில ரிவாயத்துகள்ல வருவது அது பெருமையோடு இருக்குமாம் புராக். சொன்னாங்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இப்ப நீ யாரை கூட்டி வர போறாய் தெரியுமா? இந்த ஈருலக தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட்டி வர போறாய் என்று சென்னத்தோட வெக்கம் கூடி அதுல மேல வேருவ போட்டு ஊத்த தொடங்கிச்சான். இன்னும் சில ரிவாயத்துகள்ல வந்திருக்குது, அல்லாஹ் கட்டளை இட்டானாம், ஜிப்ரீல் பேட்டு புராக்கு புராக் எடுத்துட்டு போங்க. புராக்க பேட்டு பார்த்தாங்களாம். புராக் மெலிஞ்சி பேட்டு இருந்துச்சாம். கேட்டேன், என்ன விஷயம் புராக்? சொல்லிச்சாம், அந்த புராக் என்ற வாகனம் நான் முஹம்மது என்ற பேரை கேள்விப்பட்ட சொர்க்கத்துல அவருடைய முஹப்பத்துல அவரை நினைச்சு ஏங்கி ஏங்கி நான் மெலிஞ்சி போயிட்டேன். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அந்த முஹம்மதை ஏத்துறதுக்கு தான் நாங்க போறோம் என்று சொன்னதோட அதுல உடம்புல சதக்கூடி ஒரு வாட்ட சாட்டமாக ஆகி அந்த புராக்குடைய வாகனம் தான் வந்துச்சு. எவ்வளவு ஒரு அற்புதமான வாகனம் என்று சொன்னா, அது கோவேரி கழுத குதிரையை விட கட்ட கழுதையை விட உயரம். அதுல ஒரு காலை தூக்கி வைக்குமா, ஒரு நடுத்தரமான பார்வையுள்ளவர் எவ்வளவு தூரம் கண் விளங்குமோ அந்த அளவு தூரத்துக்கு ஒரு பாதத்தை எடுத்து வைக்குமா. பின்னுக்குள்ள கால அதே அளவு தூரம் எடுத்து வைக்குமா. வித்தியாசமான வேகமா போகக்கூடிய ஒரு மிருகம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த புராக்கில் ஏற்றி வச்சு பின்னுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏறிக்கொள்றாங்க. அந்த புராக்கில் இருந்து வேகமா போறாங்க. போற நேரத்தில் ஒரு இடம் ஒன்று வந்துச்சு, ஈச்ச பழங்கள் நிறைஞ்சிக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முஹம்மத் இந்த இடத்துல இறங்கி தொழுங்கன்றாங்க. 2 ரக்காத் தொழுந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டாங்க, முஹம்மது என்ன இடம் என்று தெரியுமா? சொன்னாங்க, இல்ல ஜிப்ரீல். சொன்னாங்க, இந்த இடம் தான்
யஸ்ரிப் என்று செல்லக்கூடிய மதீனத்துல் முனவ்வரா, அதுல பேர் ஆரம்பத்தில் யஸ்ரிப். சொன்னாங்க இந்த பூமிக்கு தான் நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு வர போறீங்க. கொஞ்சம் தூரம் போனாங்க, திருப்பி வாகனத்தை நிப்பட்டினாங்க. சொன்னாங்க முகம்மது இறங்கி 2 ரக்காத் தொழுங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு வந்தாங்க. கேட்டாங்க என்ன இடம் இது தெரியுமா? தெரியா. சொன்னாங்க இந்த இடம் தான் அந்த தூர் சினா மலைக்கு கீழே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திச்ச அந்த மரம், அந்த மரத்துக்கு கீழே தான் 2 ரக்காத் தொழுந்தீங்க. அங்கிருந்து திருப்பி வாகனத்தை எடுத்தாங்க. திருப்பி கொஞ்சம் தூரம் போனாங்க. ஒரு இடத்துல நிப்பட்டி சொன்னாங்க இங்க இறங்கி ஒரு 2 ரக்காத் தொழுந்துக்கோங்க. அங்க இறங்கி ஒரு 2 ரக்காத் தொழுந்தாங்க. கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன இடம் என்று தெரியுமா முகமது உங்களுக்கு? சொன்னாங்க தெரியா. சொன்னாங்க இது தான் மதியன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்த ஊரு. அங்க இருந்து அப்படியே முன்னேறி போனாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னால் ஒரு இடம் வந்துச்சு. சொன்னாங்க இங்க இறங்கி தொழுங்க. பைத்துல் மக்தஸுக்கு நெருக்கத்தில் இங்க இறங்கி தொழுங்கன்றாங்க. அங்க இறங்கி தொழுந்தாங்க. கேட்டாங்க இது என்ன இடம் தெரியுமா? சொன்னாங்க இல்ல தெரியா. சொன்னாங்க ஈத்தான் இன்றைக்கு பெத் லெஹம் என்று செல்லக்கூடிய பைத்துல் லஹம், பைத்துல் லஹம் என்று செல்லக்கூடிய இடம். இன்றைக்கு இஸ்ரேலில் இன்றைக்கு மிகுதி பெத் லெஹம் என்று சொல்லி பிரபலியமாக ஆகிக்குது. அந்த பெத் லெஹம் என்றை பைத்துல் லஹம்ல வந்து தான் பெத் லெஹம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த இடம். அங்க 2 ரக்காத் தொழுவ சொன்னாங்க. தொழுவ சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படியே கூட்டி போனாங்க அந்த பைத்துல் மக்தஸுக்கு. பைத்துல் மக்தஸ்க்கு கூட்டி போயிட்டு பைத்துல் மக்தஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு கூட்டி போனாங்க. வெளியே ஒரு கல் ஒன்று இருந்துச்சு. அந்த கல்லுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ஒரு ஓட்டை போட்டாங்க. இன்னும் சில ரிவாயத்துகள்ல வருது அதுல ஒரு ஓட்டை ஒன்று இருந்துச்சு. அந்த ஓட்டையில தான் எல்லா நபிமார்களும் வந்து அந்த வாகனத்தை கெட்டுவாங்க. அதே இடத்துல புராக்க கெட்டினாங்க. புராக்க கெட்டி போட்டு மஸ்ஜிதுக்குள்ளுக்கு போனாங்க. அதிகமான மக்கள் வந்திருந்தாங்க. யார் என்று சொல்லி தெரியா, அதிகமான பேர் வந்திருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க ஜிப்ரீல் யாரை கூட்டி வந்திருக்கிறீங்க? சொன்னாங்க இப்ராஹிம் இது உங்களோட மகன் முகம்மதை கூட்டி வந்திருக்கிறோம் நாங்க. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, திடீரென்று அசான் சொன்னாங்க, ஒருத்தர் இகாமத் சொன்னாங்க. எல்லாம் சஃப்ல வந்து நின்றாங்க. இமாமத் செய்யறதுக்கு யாரும் இல்லை. எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க யார் இமாம் யார் இமாம் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி அப்படியே முன்னுக்கு வந்து நிப்பட்டாங்க. நீங்க இமாமத் செய்யுங்க என்று சொல்லி எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செஞ்சாங்க. இமாமத் செஞ்சு போட்டு அங்க ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வை புகழ்ந்து ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கொடுத்த நேமத்துகளை வச்சு ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ் புகழ ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்ட புகழ் பாடப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட புகழ் பாடினாங்க. புகழ் பாடினதுக்கு பின்னால அந்த மஸ்ஜிதில் வெளியே வாராங்க. நபி அவங்களுக்கு சில ரிவாயத்துகள்ல 3, சில ரிவாயத்துகள்ல 4 கோப்பைகள் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோப்பையை எடுத்து குடிச்சாங்க. அந்த கோப்பையில பால் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க உங்களோட உம்மத்துக்காக வேண்டி இயற்கையான தீனை தேர்ந்தெடுத்தீங்க. நீங்க மற்ற ஒரு பாத்திரத்துல மதுபானம் இருந்துச்சு, நீங்க அதை குடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட முழு உம்மத்தும் வழிகேட்டுல போயிட்டீங்க. இன்னொரு கோப்பையில தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணியை குடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட முழு உம்மத்தும் தண்ணியில மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. இன்னும் சில ரிவாயத்துகள்ல வருவது தேன் உடைய ஒரு பாத்திரம் இருந்துச்சு, அந்த தேனையும் கொஞ்சம் எடுத்து குடிச்சாங்கன்னு வருவது. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தேனை குடிச்சதுக்கு பின்னால மிஅராஜுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கஅபத்துல்லாஹ்ல இருந்து பைத்துல் மக்தஸ்க்கு வந்தது இஸ்ரா. பைத்துல் மக்தஸ்ல இருந்து 7 வானங்களை தாண்டி போனது மிஅராஜ். 7 வானங்களை தாண்டி போனது மிஅராஜ். இந்த இஸ்ராவுடைய பயணம் வார நேரத்தில் சில அஜாயிபுகளை வித்தியாசமான விஷயங்களை பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார நேரத்தில் ஒரு வயசாலி பொம்புல முஹம்மது முஹம்மது என்று கத்தி கத்தி கூப்பிடுறா. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மதே திரும்பி பார்த்துறவானம். கொஞ்சம் முன்னுக்கு வாராங்க, ஒரு வயசாலி இருந்து கொண்டு முஹம்மது முஹம்மது என்று கத்தினாரு. சொன்னாங்க முஹம்மது திரும்பி பார்க்கவானம். கொஞ்சம் முன்னுக்கு வந்தாங்க, ஒரு 3 பேர் இருந்து சலாம் சொன்னாங்க.
அவங்களோட சலாம் வித்தியாசமாக இருந்துச்சு. சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்க யா அவ்வல், அஸ்ஸலாமு அலைக்க யா ஆஹிர், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹாஷிர் என்று சொல்லி சலாம் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முஹம்மத் திரும்பி சலாத்துக்கு பதில் சொல்லுங்க. திரும்பி பதில் சொன்னாங்க. கேட்டாங்க யார் இந்த 3 பேர்? சொன்னாங்க முதலாவது உங்களைய கூப்பிட்டதுக்குதே அது இந்த துன்யா உலகம். அவ்வளோ வயசாளி ஆகிட்டு மௌத்துக்கு நெருங்கிட்டு அந்த கிளவிய போலத்தான் துன்யா வந்து ஆகிக்குது. வயசு பேட்டு முடிஞ்சு அழியறத்துக்கு நெருங்கிட்டு அந்த துன்யா உங்களைய கூப்பிட்டுச்சு திரும்பி பார்க்க வானம் என்றன். அந்த வயசாளி யாரும் இல்லை, ஷைத்தான். அவனும் கூப்பிட்டான். நீங்க திரும்பி பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட முழு உம்மத்தும் அந்த ஷைத்தானுக்கு பின்னுக்கு பேற்றுவாங்க. அதுக்கு பிறகு 3 பேர் சந்திச்சிங்களே, அது யாரும் இல்லை, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும். அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு கொஞ்சம் முன்னுக்கு வார நேரத்தில் பார்க்குறாங்க, ஒரு கூட்டம் மீக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் அந்த ஒரு கூட்டம் ஒரு ஆற்றில கடந்து கொண்டிருக்கிறாங்க, நீச்சல் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க, கற்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. கேட்டாங்க யார் இவங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவங்க இந்த உம்மத்தில் வட்டி சாப்பிட்டவங்க. பல கூட்டங்களை கடந்து போறாங்க. அதுல ஒரு கூட்டம் இருந்தாங்க, அவங்களோட தலை கல்லால அடிச்சு நொறுக்கப்படுது. திருப்பி அந்த கல்லை உயர்த்தினத்தோட தலை அப்படியே சமையுது, திருப்பி அடிக்கிறாங்க, தலை நொறுக்கப்படுது. திருப்பி எடுக்கிறாங்க, திருப்பி சமையுது, திருப்பி தலை நொறுக்கிறாங்க. கேட்டாங்க யாருக்கு இவ்வளவு பெரிய வேதனை? இவங்க யார் என்று சொன்னா உங்களோட உம்மத்துல தொழுகைய பொடுப்போக்காக விட்டவங்க. அப்படியே கொஞ்சம் கடந்து போறாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் பேர் ஈக்கிறாங்க, ஒரு வித்தை நாட்டுறாங்க, உடனடியாக அதை முளைச்சி கதிராக வருது, உடனடியாக பெரிய விவசாயமாக மாறுது, உடனே அறுவடை செய்யறாங்க. அறுவடை செஞ்சு முடியறதுக்குள்ளுக்கு திருப்பியும் அந்த மரம் அந்த வித்துகள் வளருது, திருப்பியும் அறுவடை செய்யறாங்க, திருப்பியும் வளருது. கேட்டு இவங்க யாரு? சொன்னாங்க இவங்க தான் உங்களோட உம்மத்தில் அல்லாஹ்வோட பாதையில வெளியாகிறவங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நன்மையை 700 மடங்கு நன்மைகளாக்கி கொடுக்கிறான். இவங்க தான் அல்லாஹ்வோட பாதையில வெளியாக கூடியவங்க. திருப்பி கொஞ்சம் முன்னுக்கு போறாங்க, ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க. அந்த கூட்டம் வந்து நல்ல ஆக்கின இறைச்சிக்குது, அதை போல அவிஞ்ச இறைச்சிக்குது, அசடாவின் இறைச்சி. ஆண்கள் பெண்கள்ல ஒரு கூட்டம் வந்து அந்த அசடாவின் இறைச்செடுத்து தின்ன ஆரம்பிச்சாங்க. கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க யாரு ஜிப்ரீல்? நல்ல இறைச்சிக்குது, அதை விட்டு போட்டு இந்த அசடாவின நஜிசான அசிங்கமான இறைச்சி சாப்பிடுறாங்களே, இவங்க யாரும் அல்ல. உலகத்துல சில ஆண்கள் ஹலாலான மனைவி வீட்டுல இருந்துச்சு, அந்த ஹலாலான மனைவியை விட்டு போட்டு வந்து ஹராமான பெண்களோட முழு இரவையும் கழிச்சவங்க. அந்த பெண்கள் ஹலாலான கணவன் இருந்தாரு, அவர் வீட்டுல இருந்து வெளியே போன நேரத்துல ஹராமான முறையில ஜினா செய்யக்கூடிய ஆணோட முழு இரவையும் கழிச்சவள் தான் அந்த அசிங்கமான அரச திண்டு கொண்டிருக்கிறவங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்னும் கொஞ்சம் முன்ன கடந்து போனாங்க. ஒரு கூட்டம் பெரிய நெகம் வந்து அவங்களோட ஒரு செம்பாலான இரும்பு போல பெரிய நெகங்கள் இருந்துச்சு. அந்த நெகத்தால முகத்தையும் நெஞ்சையும் கிழிச்சு கொள்றாங்க. கேட்டாங்க இவங்க யாரு ஜிப்ரீல்? பயங்கரமா ஆயிக்கிறாங்க. சொன்னாங்க இவங்க யாரும் இல்ல, உங்களோட உம்மத்துல கீபத் பேசினவங்க, அடுத்தவண்ட குறைய பேசினவங்க. அடுத்தவங்களோட குறைய போற வரவாரவனுக்கு அவனுக்கு கொண்ட செல்றே, இவனுக்கு கொண்ட செல்றே, அவனுக்கு குறை சொல்றே, குறை சொல்லி திரிஞ்சவங்க இருக்கிறாங்களே, அவங்கத்தான் ஐ முஹம்மத். இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போனாங்க. ஒரு கூட்டம் பெரிய கத்தரி, இரும்பால கத்திரி எடுத்து கண்ட நாக்கையும் உதட்டியும் வெட்டுறாங்க. கேட்டாங்க இவங்க யாரு ஜிப்ரீல்? சொன்னாங்க உங்களோட உம்மத்துல சில உலமாக்கள் மக்களுக்கு நசீஹத் செஞ்சாங்க, அவங்களோட வாழ்க்கையில அந்த அமல் ஈக்கல்ல. உம்மத்துக்கு சொன்னாங்க, அவங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கல, அவங்களோட ஹாலாத்தின் நிலைமை, அவங்களோட நாக்கும் உதடும் வெட்டப்பட்டு கொண்டிருக்குது. அல்லங்க எல்லாத்தையும் அந்த தண்டனைகள் இது பாதுகாப்பானா. கியாமத்து வரைக்கும் எங்களைய மட்டுமல்ல, எங்களோட பிச்சனங்களையும் இந்த எல்லா விதமான தண்டனைகள் இது பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இஸ்ராவுடைய பயணம் முடிஞ்சதுக்கு பின்னால வெளியே வந்தாங்க. வானத்துல இருந்து, சொர்க்கத்தில் இருந்து மரகதத்தால செய்யப்பட்ட ஒரு ஏணி ஒன்று வந்துச்சு பைத்துல் மக்தஸுக்கு. அந்த ஏணி வழியாக ஏறித்தான் வானலோகத்துக்கு போறாங்க. 2 ரிவாயத்துகள் இருக்குது. ஒன்று புராக்கோட அப்படியே போனாங்க, ரெண்டாவது இது புராக் இல்ல, மலக்குமார்கள் அந்த ஏணி வழியா தூக்கி கொண்டு போனாங்க. புராக் அதே இடத்துல இருந்துச்சு. அந்த படியால இறங்கி புராக்குல ஏறி மக்காவுக்கு போனாங்க.
கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, முதலாவது வானத்தை போய் தட்டுறாங்க. கேட்டாங்க, யாரு வந்திருக்கிறது? சொன்னாங்க, முஹம்மத். அல்லாஹ்வுடைய அழைப்பாவோ, அல்லாஹ்வுடைய அழைப்பு. கதவு திறந்து மர்ஹபன் யா முஹம்மது என்று சொல்றாங்க. மேல போனத்தோட முதலாவது வானத்துல ஒரு அழகான ஒரு வயசாலி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. ரொம்ப அழகா இருக்கிறாரு. கேட்டாங்க, யாரு? சொன்னாங்க, ஈத்தான் அபூக்கும் ஆதம், ஈத்தான் உங்களோட வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வலது பக்கத்துல சில உருவங்கள் இருந்துச்சு, இடது பக்கத்துல சில உருவங்கள் இருந்துச்சு. வலது பக்கத்தை பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. இடது பக்கத்தை பார்க்குறாங்க, அழுகுறாங்க. கேட்கவுமே சொன்னாங்க, வலது பக்கத்துல சொர்க்கவாசிகளும் இடது பக்கத்துல நரகவாசிகளும் காட்டப்படுது அவங்களோட பிள்ளைகள்ல. வலது பக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, இடது பக்கத்தை பார்த்து அழுகுறாங்க. அதுவும் பிள்ளைகளே அவங்கள. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இரண்டாவது வானத்துக்கு போறாங்க. இரண்டாவது வானத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. கேட்கிறாங்க, யாரு? ஈத்தான் முஹம்மது என்பதா சொல்லப்படுது. அவங்க சலாம் சொல்றாங்க. அவங்க சலாம் சொன்னதுக்கு பின்னால மூணாவது வானத்துக்கு போறாங்க. மூணாவது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. சொல்றாங்க, மர்ஹபன் பின் நபியி ஸாலிஹ் வல் அஹி ஸாலிஹ், சாலிஹான சகோதரன், சாலிஹான நபி, உங்களோட வருகை நல்வரவாகட்டும் என்று சொல்லி அவங்க நன்மாராயம் சொல்றாங்க. நாலாவது வானத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீக்கிறாங்க. அஞ்சாவது வானத்துக்கு போறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீக்கிறாங்க. ஏழாவது வானத்துக்கு போறாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பைத்துல் மாமூர்ல சாஞ்சி கொண்டிருக்கிறாங்க. பைத்துல் மாமூர் அந்த காபத்துல்லாக்கு நேர மேல் வானத்தில் இருக்கிறது. அந்த பைத்துல் மாமூர்ல இந்த கீழே விழுந்தா சல்லிய வந்து காபத்துல்லால விழுவாங்க. ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் தவாஃப் செய்வாங்க. கியாமத்து வரைக்கும் திருப்பி அந்த மலக்குமார்களுக்கு தவாஃப் செய்யலாம். ஜிப்ரீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யாரு? சொன்னாங்க, ஈத்தான் உங்களோட மகன் முஹம்மத். சொன்னாங்க, மர்ஹபன் பிப்னி ஸாலிஹ் வன் நபியு ஸாலிஹ், என கண்ணியமான மகன், சங்கியான மகனுக்கு நல்வரவு உண்டாகட்டும், சங்கியான நபி உங்களுக்கு நல்வரவு உண்டாகட்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தையும் தாண்டி அப்படியே போறாங்க. சிதறத்துல் முன்தஹா, அந்த பைத்துல் மாமூரையும் தாண்டி போற நேரத்தில் சிதறத்துல் முன்தஹா இருக்குது. அது இழந்த மரம். அந்த இழந்த மரத்துடைய ஒவ்வொரு இலைகளும் யானையுடைய காதை போல விசாலமாக இருக்குது. பல நிறங்களை கொண்டு உள்ள மரம். பூமியில இந்த என்ன விஷயங்கள் மேல போகுதோ அது பேட்டு அந்த சிதறத்துல் முன்தஹால போயிட்டு சேரும். அதுக்கு பொறவுதான் அங்கிருந்து மேல போகும். மேலே இந்த இறங்குறதும் சிதறத்துல் முன்தஹாவுக்கு வரும், அங்கிருந்து தான் கீழே வரும். அந்த சிதறத்துல் முன்தஹாவுக்கு போறாங்க. சிதறத்துல் முன்தஹாவை பார்த்துட்டு வ இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அது கிட்டத்தான் சொர்க்கமும் இருக்குது. சொர்க்கத்தையும் பார்க்குறாங்க, நரகத்தையும் பார்க்குறாங்க. இது ரெண்டையும் பார்த்ததுக்கு போறாங்க ஸரீஃபுல் அக்லாம் என்று சொல்லி ஒரு இடத்துக்கு. ஸரீஃபுல் அக்லாம் என்று சொல்லி அந்த கலா கதிர் எழுதக்கூடிய பேனர், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எழுதக்கூடிய பேனர், அந்த பேனோட சத்தம் வார இடம் தான் ஸரீஃபுல் அக்லாம். அந்த இடத்துக்கு போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, முஹம்மத், இதுக்கு போறோம் எனக்கு வரத்து கேளா, இதுக்கு போறோம் எனக்கு வரையலா, எனக்கு அனுமதி இல்லை. அதுக்கு பின்னால ஒரு விதமான வெல்வெட்ல செய்யப்பட்ட ஒரு விரிப்பொண்டு வருவது. அந்த விரிப்புல உட்கார்றாங்க. சும்மதனா ஃபதல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்க்கு நெருங்குறாங்க. ஒரு அம்புடைய அளவு, ஒரு வில்லு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக அல்லாஹ் கிட்ட போறாங்க. எந்த திரையும் இல்லாம நேரடியாக பேசுறாங்க. சொல்றாங்க, ஒரு வெளிச்சம் வந்துச்சு, அல்லாஹ்வுடைய சத்தத்தை திரை இல்லாம கேட்டன். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பல விஷயங்கள் அந்த இடத்துல முதாக்கரா செய்யப்பட்டுச்சு. அல்லாஹ் 3 விதமான கிஃப்டை கொடுத்து அனுப்பினான். இந்த உம்மத்துக்கு 3 கிஃப்ட்களை கொடுத்து அனுப்பினான். அல்லாஹ் முதலாவது கொடுத்தான் தொழுகைய. நபி அவங்களுக்கு 50 நேரம் தொழுகையை கொடுத்தான். அந்த தொழுகையை எடுத்தாங்க. இரண்டாவது அந்த சூரத்துல் பக்ரா உடைய கடைசி 2 ஆயத்துகள், ஆமனர் ரசூல் என்று வரக்கூடிய அந்த 2 ஆயத்துகள். மூணாவது அல்லாஹ் சொன்னான், உங்களோட உம்மத்தில யாரு இணை வைக்காம மௌத்தாகுவாங்களோ அவங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க யாரையும் நரகத்தில் நிரந்தரமாக வைக்க மாட்டேன், அவங்கள சொர்க்கத்துக்கு போடுவான். இது 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹாஸா கொடுக்கப்பட்டுச்சு. திரும்பி வாராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன விஷயம்? அல்லாஹ் 50 நேரம் தொழுகை தந்தான். சொன்னாங்க, உங்களோட உம்மத்துக்கு தொழுவேல, திருப்பி போங்க. 5 குறைச்சிட்டு வந்தாங்க. திருப்பி போங்க, சரி வராது. செல்லி 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 கடைசியா 5 நேரம் தொழுகை எடுத்துட்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட உம்மத்து இந்த 5 தொழுகையும் தொழுவ மாட்டாங்க.
இதுவும் பாரமாகிக்கும் கஷ்டமாகிக்கும், இதையும் குறைங்க. போனாங்க, குறைச்சிட்டு வாரன்னு குறைக்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமேல் குறைக்கிறதுக்கு என் மனம் இடம் கொடுக்குது இல்லை, எனக்கு வெக்கமாகிக்குது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் உடனே அறிவிச்சான், இந்த உம்மத்துக்கு 5 நேர தொழுகை ஆகிக்கலாம், ஆனால் 50 நேர தொழுகையுடைய நன்மையை நான் கொடுக்கிறேன். 5 நேரம் ஆகிக்கலாம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஅராஜுடைய பயணத்தை முடிச்சு வந்தாங்க. ஃபஜ்ருடைய நேரம் எந்த அளவுக்கு உரிய நேரம் பேட்டு வந்தாங்கன்றா, ஒருத்தர் கட்டில இருந்து எலும்பினா ஒரு சூடு ஒண்டிக்கும், அந்த சூடு தண்ணீரத்துக்குள்ளுக்கு இவ்வளோ நீண்ட பயணத்தை பேட்டு வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், குறைஷிகள்கிட்ட உங்களுக்கு கடந்த கடினமான நாட்கள் என்ன? சொன்னாங்க, நான் எப்போ மிஅராஜுடைய பயணம் பேட்டு வந்தனோ அந்த நேரத்தில் முழு குறைஷிகளும் என்னைய சூழ்ந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. பல கேள்விகள் கேட்டாங்க. அந்த பைத்துல் மக்தஸ் எப்படி இருந்துச்சு, அதுல கதவுகள் எப்படி இருந்துச்சு, இந்த பகுதி எப்படி இருந்துச்சு என்று சொல்லி, வல்லாஹி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை, அல்லாஹ் என்ன கண் முன்னுக்கு கொண்டு வந்து வச்சான். அந்த பைத்துல் மக்தஸை பார்த்து பதில் கொடுத்தாங்க. குறைஷியர் இன்னும் கேள்வி கேட்டாங்க. சொன்னாங்க, ஒரு பயண கோஷ்டியை சந்திச்ச ஷாம்லேருந்து வாராங்க, அவங்க 3 நாளைக்குள்ளுக்கு இந்த மக்காவுக்கு வந்து சேருவாங்க. முதலாவது சாம்ப கலர் ஒட்டகம் ஒன்று உள்ளுக்கு வரும், அதுல உள்ள ஒத்தருட ஒட்டகம் காணாம போயிட்டு இருந்துச்சு, அந்த காணாம போன ஒட்டகம் கிடைச்சிட்டு சம்பவம் சொல்லியிருந்தாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஆச்சரியம் என்ன தெரியுமா? தாவத்துடைய உழைப்பை செய்யக்கூடிய நாங்க விளங்கணும். ஒரு தாவத்துடைய உசூல நாங்கள் சில நேரங்களில் ஒருத்தர்கிட்ட கஸ்து போவோம், 2 தடவை கஸ்து போவோம், 3 தடவை கஸ்து போவோம், அதுக்கு பிறகு வாழ்க்கையில கஸ்து போக மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்ரா உடைய செய்தியை முதலாவது எடுத்துக்கொண்டு போயிட்டு சொன்ன யாருக்கிட்ட தெரியுமா? முதலாவது சஹாபாக்கள்கிட்ட சொல்லல, அபூபக்கர் சொல்லல, உமர் ரலியல்லாஹு சொல்லல, முதலாவது எடுத்துக்கொண்டு போயிட்டு சொன்னது அபூ ஜஹல் கிட்ட. தெளிவாக மறுப்பான் என்று தெரியும், முதலாவது சொன்னி அபூ ஜஹல் கிட்ட. எங்கட தாவத்தை யாரு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ திருப்பி கஸ்தில போற சுன்னத், திருப்பி போகணும். முதலாவது போனே அபூ ஜஹல் கிட்ட போயிட்டு செய்தியை சொன்னாங்க. 2 நாளைக்கு போறோம் 3 நாளைக்கு போறோம் பாக்குறாங்க, அந்த பிரயாண கோஷ்டி வருது. முதலாவது சாம்ப ஒட்டகம் வருது. விசாரிச்சு பார்த்தா ஒட்டகம் காணாம போன செய்தியும் வைக்குது. குறைஷிகள் சொன்னாங்க, முஹம்மது சூனியக்காரனாக இருக்கிறார் என்பதாக. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஒரு அழகான சம்பவம் நடக்குது, அதோட முடிச்சு கொள்றேன். அழகான ஒரு நிகழ்வு நடக்குது. அபூ சுஃபியான் பார்க்கிற இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். முஹம்மத பேட்டு இந்த செய்தியை பேட்டு ஷாமுக்கு பேட்டு நாங்க சொன்னோம் என்று சொன்னா, முஹம்மதுக்கு அந்த வேதக்காரத்திலிருந்து வரக்கூடிய உதவி தடை பெறும் என்று சொல்லி அபூ சுஃபியான் உடனடியாக வெளியாகி போனாரு ஷாமுக்கு போயிட்டு அரசன் கிட்ட போயிட்டு சொன்னாரு, எங்கட ஊருக்கு முஹம்மது என்ற ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரு பொய் வாதாட்டங்களை முன் வச்சு கொண்டிருக்கிறாரு, நபி என்று சொல்றாரு. அதுல பெரிய ஒரு பொய் சொல்றாரு. 1 மாசம் தொலை தூரம் மக்கால இருந்து பைத்துல் மக்தஸ், அந்த பைத்துல் மக்தஸ்க்கு போயிட்டு 50,000 வருடம் தொலை தூரம் அந்த பைத்துல் மக்தஸ்ல இருந்து 7 வானங்களை கடந்து போறேன், இவ்வளோ பெரிய தூரத்தை ஒரே நொடியில கடந்துட்டு வந்து போய் சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த அரசன்ட்ட சொல்ற நேரத்தில் அந்த அரசன் மஜ்லிஸ்ல இருந்த ஒரு காஃபிர் என்று சொல்றாரு, இந்த செய்தியை நான் உண்மைப்படுத்துறேன், நான் போனது பொய்ப்பிக்கிறதுக்கு. அந்த இடத்திலிருந்து ஒரு முஃமின் உருவாகிறாரு. கேட்டாங்க, என்ன விஷயம்? அரசன் கேட்டாங்க, என்ன விஷயம்? இல்ல அரசனே, இவர் செல்லக்கூடிய அந்த நாள் இரவு பைத்துல் மக்தஸ் உடைய கதவை மூடக்கூடிய பொறுப்பு ஏன பொறுப்பு. நான் எல்லா கதவுகளையும் மூடிட்டு வந்து நான் கடைசியா ஒரு கதவை மூட பார்க்கிறேன், அது இரும்பு போல இறுவி பேட்டு இருந்துச்சு. நான் தச்சனை கொண்டு வந்து பலக வேலை பார்த்து ஒயில ஊத்தி எவ்வளோ செஞ்சு பார்த்தேன், கதவு உசும்போம் இல்லை, நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அடுத்த காலையில வந்து அந்த கதவை பிடிச்சி இழுத்தன், அந்த கதவு லேசாக மூடிப்பட்டுச்சு. நான் அந்த கதவுக்கு வெளியே பார்த்தேன், ஒரு மிருகத்தின் உடைய 4 கால் பாதங்கள் இருந்துச்சு. நான் உடனடியாக ஃபாதர் கிட்ட போயிட்டு கேட்டேன், நேத்து ராவ் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஃபாதர் அவரோட வேத நூட்களை பிரிச்சு பார்த்து போட்டு சொன்னாரு, இந்த உம்மத்துடைய நபி நேற்று இரவு பைத்துல் மக்தஸ் வந்தாரு, அவர் எல்லா நபிமார்களுக்கும் தெரிவிச்சுட்டு போனாரு. இந்த செய்தியை நான் உண்மைப்படுத்துறேன். எப்ப பூமிக்கு மேல உழைப்பு ஆமா நடக்குமோ, எப்போ உழைப்பு நடக்குமோ அல்லாஹ் ஹிதாயத்தை ஆமாக்கி வச்சிருப்பான்.
இஸ்ரா வந்து சொன்னது அபூஜஹலுக்கு, ஹிதாயத் கிடைச்சிச்சு ஷாம்ல. உதவி தேடி போனது தாயிஃப்க்கு, ஹிதாயத் கிடைச்சிச்சு ஜின்களுக்கு. எப்ப நாங்க உழைப்பு செய்வோமோ, தாவத்துடைய உழைப்ப நேரம் கொடுத்து காலத்தை கொடுத்து நாங்க உழைப்பு செய்வோமோ, அல்லாஹ் இந்த பூமிக்கு மேல ஹிதாயத்தையும் ஆமாக்கி வச்சிருப்பாங்க. தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? அவசரமாக எழுமுங்களே செல்லுங்க. நாங்க அவசரமாக இந்த மாசத்துக்குள்ளுக்கு நாங்க